2 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு கிரிக்கெட் டீம் ஆரம்பித்து அவங்களுக்குள்ள சண்டையாகி பிரிஞ்சு வேறு டீமில் விளையாண்டு அவங்களுக்குள்ள நடக்கிற கிளாஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் மாமனாருக்கும் மாப்பிள்ளைக்கும் கிரிக்கெட் மூலியமாக நடக்கிற ஒரு ஈகோ கிளாஸ் தான் லப்பர் பந்து. தமிழரசு இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் நடிப்பில் சீன் ரோண்டன் மியூசிக்கில் பயங்கரமான மியூசிக்கில் வந்திருக்க படம் லப்பர் பந்து. இந்த படம் வந்து 15 ரூபா ரப்பர் பந்து விற்கிற காலகட்டத்திலேருந்து 35 ரூபா விற்கிற காலகட்டம் வரைக்கும் இந்த படத்தை வந்து கதையில் நமக்கு சொல்லிடுறாங்க. அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு ஊருக்குள்ளே வந்து பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேன். இவர் வந்தார் அப்படின்னா அவுட் ஆகவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு இன்ட்ரோவில் கேப்டன் விஜயகாந்த் ரெஃபரன்சஸோடு வராரு நம்ம அட்டகத்தி தினேஷ். ரெஃபரன்சஸ்னால் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த படத்தோட டீம்லேருந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹரிஷ் கல்யாண் ஊருக்குள்ளே எப்பயுமே நமக்கு வந்து ஒரு கிரிக்கெட் விளாட்ற பசங்களுக்கு தெரியும். ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குது, அது வந்து நம்ம ட்ரீம் டீமாக இருக்கும். இந்த டீமை பார்த்து இந்த அண்ணனை பார்த்து தான் நான் கிரிக்கெட்டை கதையில் விளையாடவே கற்றுக்கிட்டேன் ஊருக்குள்ளே. ஸோ இந்த டீமில் நான் எப்படியாவது விளாடணும் வளர்ந்து அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசை அன்புன்ற கேரக்டரில் நடித்த ஹரிஷ் கல்யாணுக்கு இருக்குது. அவர் வந்து இந்த டீமில் ஆடணும்னு ஆசைப்படுறாரு. அதே ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அந்த மாதிரி பழகின காளி வெங்கட் அவர்கள் வந்து டீமில் கூப்பிட்டு போகிறாரு. காளி வெங்கட் தான் அந்த டீமோட கேப்டன். ஆனால் அந்த கேப்டன் சில டீம்லலாம் இருப்பாங்க, கேப்டன்னா பேருக்கு தான் கேப்டனாக இருப்பாங்க, ஆனால் மித்த விஷயங்கள்லாம் உள்ளே இருக்க டீம் தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இருக்கிறது நம்ம டிஎஸ்கே வெங்கடேஷ்ன்ற கேரக்டரில் வர்றாரு. அவர் வந்து சொல்கிறாரு, இவனெல்லாம் என்னால் டீமில் ஏற்றுக்க முடியாது, இவெல்லாம் என்ன ஆளுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்றத்தாழ்வாக பார்க்குறாங்க. ஸோ வந்து ஹரிஷ் கல்யாணம் அவாய்ட் பண்ணப்படுறாரு. ஸோ இந்த விஷயத்தை வச்சு இந்த படம் வந்து மூவ் ஆகுது. கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொல்கிறார், ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான், ஏற்றத்தாழ்வு கிடையாது, எல்லாருக்குமான விஷயம் தான் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸில் சொல்கிறாரு. அது ஹரிஷ் கல்யாண் மூலியமாக சொல்கிறாரு. அது வந்து கிளைமேக்ஸில் சொல்லும்போது ஒரு வேறு மாதிரி சொல்லும்போது புதுசாக இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். அட்டகத்தி தினேஷ் அவர்கள் வந்து ஹரிஷ் கல்யாணுக்கு மாமனாராக வராரு. ஹரிஷ் கல்யாண் இவருக்கு மாப்பிள்ளையே வராரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நாம் லவ் பண்ண பொண்ணோட அப்பா இவர் கூட தான் நம்ம வந்து சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளேயை வச்சு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நகர்த்தி போயிட்டு இருந்தார். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போச்சு. ஃபஸ்ட் ஆஃப் போனதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சில மெசேஜஸ் சொல்லணும், கருத்து சொல்லணும் அப்படின்றப்ப கீழே இறங்க தான் செய்யும். அந்த கீழே இறங்குற இடத்துல வந்து நம்ம பாலசரவணகுமார் காமெடின்னு இருக்கார் இல்லையா, பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னே நம்ம சொல்லலாம். ஹரிஷ் கல்யாணோட ஃப்ரெண்டாக பாலசரவணகுமார் வராரு. அட்டகத்தி தினேஷோட ஃப்ரெண்டாக ஒரு போதகை கேரக்டர் ஒன்று வருது. அவருக்கும் இந்த பாலசரவணகுமாருக்கும் வெளியே இருந்து மேட்சுக்கு வெளியே இருந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. என் டீம் தான் பெருசு, ஏன் ஆள் தான் பெருசு அப்படின்னு மாதிரி சண்டை போட்டுருக்காங்க. அந்த விஷயம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த கிரிக்கெட் ரிலேட்டட் மேட்ச் நடக்கிற சீன்லாம் வரும்போது வெளியே கமிட்டிலேருந்து கமெண்ட்ரி பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்ரி பண்ணுறதுக்கு நம்ம ஆதித்யா டிவி கதிர் அவர்கள் வந்து வந்தார். ரொம்பவே சூப்பராக அவருமே கவுண்டர் போட்டு காமெடி போட்டு ரொம்பவே கலக்கிட்டு இருந்தார். அண்டு அந்த வெங்கடேஷா நடித்த டிஎஸ்கே அவர்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடாக வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அவருமே ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ரேமில் ஹரிஷ் கல்யாணும் டிஎஸ்கேவும் சேர்ந்து நிற்பாங்க. ஹரிஷ் கல்யாணோட அவர் வந்து ஒரு பயங்கரமாக தெரிஞ்சாலே நம்ம சொல்லலாம். யூஸ்வலாகவே இந்த மாதிரி சீரியஸான சப்ஜெக்ட்டு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வரப்போ காளி வெங்கட் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரில் வந்து பண்ணிட்டு போவார். அதெல்லாம் நம்ம கனெக்ட் ஆயிடும். ஸோ அதே மாதிரி யூஸ்வலாக கனெக்ட் ஆகிடுச்சு நம்ம காளி வெங்கட் அவர்கள் பண்ண ஆக்டிங். ஹரிஷ் கல்யாணுக்கும் சரி, தமிழ் சினிமாவுக்கும் சரி, இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இந்த 2024ன்னு நம்ம சொல்லலாம். அட்டகத்தி தினேஷுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் இருக்க லவ் போர்ஷனும் சரி, ஹரிஷ் கல்யாணுக்கும் அந்த ஹீரோயினுக்கும் வர லவ் போர்ஷனும் சரி, பண்ண பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நம்மளை வந்து ஒரு ஃபீலுக்கு கொண்டு போச்சுன்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு கிரிக்கெட் விளையாட போகிற ஆம்பளை வீட்டை கவனிக்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான். ஊருக்குள்ளே சில பேர் இருப்பாங்க, டோர்னமெண்ட் தான் முக்கியம், மேட்ச் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பொழுதன்னைக்கும் அதே விளையாடுவாங்க, ஏன்னா காசு கிடைக்கும், பெருமை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்னால் எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து கிரிக்கெட்னா பாய்ஸுக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஸோ கனெக்ட் ஆகிடும். அதுக்கும் மேலே ஒரு சினிமாவாக பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி, ஸ்டோரி வைஸும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.